உங்களுக்கு வணக்கம். தவக்காலத்தில் நோன்பு இருப்பதன் காரணம் தெரியுமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தவக்காலத்தில் நோன்பு இருப்பதன் காரணம் தெரியுமா? தவக்காலம் சாம்பல் புதன் அன்றைய தினத்திலிருந்து பெரிய வெள்ளிக்கிழமை வரை கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள். அதாவது ஒரு நேரம் சாப்பிடாமல் நோன்பு இருப்பார்கள். கட்டாயமல்ல. சிலர் காலை உணவு மட்டும் உண்ணாமல் இருப்பார்கள். சிலர் மதிய உணவு உண்ணாமல் இருப்பார்கள். நோன்பு இருப்பார்கள். இந்த நோன்பு காலத்தில் கறிமீன் ஆகியவை சாப்பிட மாட்டார்கள். இந்த நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னோம் என்று சொன்னால், நாம் நோன்பு இருந்து, அதாவது ஒரு வேளை சாப்பிடாமல் நாம் இருந்து நோன்பு இருக்க வேண்டும். அந்த ஒருவேளை அந்த சாப்பாட்டுக்குரிய அந்த உணவுப் பொருளோ அல்லது உணவிற்காகும் செலவையோ தனியாக எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இது 40 நாள் நாம் ஒருவேளை சாப்பிடாட்டினா 40 நாள் அந்த ஒரு நேர சாப்பாட்டுக்குரிய அந்த காசை எடுத்து தனியாக வச்சிடணும். கறிமீன் 40 நாள் எடுக்கலைன்னா அந்த கறிமீன் ஆகக்கூடிய அந்த செலவை நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். 40 நாள் பூ வைக்கலைன்னா, பெண்கள் பூ வைக்கலைன்னா அந்த பூவுக்காகிற செலவை தனியாக வச்சுக்கணும். இதை எடுத்து நம்ம செலவழிக்கக்கூடாது. இந்த 40 நாள் நோன்பு இருக்கும்னா, நோன்பு இருந்து அந்த காசை தனியாக எடுத்து வச்சு அதை ஏழைகளுக்கு கொடுக்கணும். நம்ம ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்து அந்த காசை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். இதுதான் நோன்பின் அர்த்தம். ஏன்னா இந்த உலகத்தில் ஏகப்பட்டோர் பசியால் வாடுகின்றனர். அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கணும். நம்ம கையில் இருக்க காசு மிச்சம் பண்ணி வச்சுருக்க காசை எடுத்து கொடுக்கறத விட, நாம் ஒருவேளை சாப்பிடாமல் இருந்து அந்த காசை எடுத்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப பலம் தரும். ஆகவே இனிமேலாவது அடுத்த முறை தவக்காலத்தில் நோன்பு இருக்கும் பொழுது அந்த 40 நாள் அந்த ஒருவேளை சாப்பாட்டு காசை தனியாக எடுத்து வச்சுருங்க. கறிமீன் எடுக்கக்கூடிய காசை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க. சாலை ஓரத்தில் பிச்சை எடுக்கிறவங்களுக்கு கொடுங்க. அனாதைகளுக்கு கொடுங்க. உடல் ஊனமுற்றவர்களுக்கு வழங்குங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நோன்பு இருந்து அந்த காசை நம்ம மிச்சம் பண்ணி நம்ம சேமிப்பு பண்ணுறதுக்காக வேண்டி நோன்பு கிடையாது. அதை காசை தனியாக எடுத்து அதை ஏழைகளுக்கு வழங்கணும். அதுக்கு தான் அந்த நோன்பு. அந்த காசை ஏழைகளுக்கு பயன்படுத்துவோம். அதற்குரிய கைமாறு நாம் பெறுவோம்.